இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவருக்கும் காணும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு 15ஆம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை 50-50 1-5 ரிசல்ட்டு 116 நம்மளுக்கு நேற்று அடித்தது. 116 அதாவது நம்மளுக்கு 1க்கு 3, 7க்கு 1, 6க்கு 1, 9க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 116 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம நேற்று என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 56 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அது ஒரு 16 கொடுத்துருந்தா நம்மளுக்கு இதில் இருக்கும். அதே மாதிரி ஆல் போர்டில் 6 ஏற்கனவே நம்ம கண்டிப்பாக சொல்லியாச்சு. ஆல் போர்ட்லேயும் ஒரு அருமையான வெற்றி வந்துச்சு. சரி, இன்றைக்கி என்ன கணக்கில் இருக்குது, இன்றைக்கி எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். காருண்யா ப்ளஸ் 556. சரி, காருண்யா ப்ளஸில் லாஸ்ட் டைம் அடித்தது என்ன, கடைசியாக அடித்தது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக எடுத்து காமிச்சோன்னா சரி, ஒரு லாஸ்ட்டாக அடித்தது காரணியால் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 50-50 அடித்ததில் 3க்கு 0, 1க்கு 8, 5க்கு 5, 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கடைசியாக 50-50க்கு அடித்தது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இதில் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் மார்க் பண்ணிக்குவோம். சரி, 31-56, 31-56. சரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைம் 31-56க்கு 08-54 அப்படின்னு ரிசல்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா 31-16 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 08-14 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். சரிங்களா? இதில் போன ரிசல்ட்டையும் இதையும் நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தாலும் மட்டும் எடுத்துங்க. நான் என்ன நம்மளுக்கு இந்த 31-16, 31-56, 31-16 இந்த 2 ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் சிமிலியராக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 08-14 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மட்டும் எடுத்துங்க. சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தா எனக்கு எந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 116 நம்மளுக்கு நேற்று 116 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு ஏ போர்டில் 2 வரல, 3 வரல. அப்படிங்கும்போது ஒருவேளை நான் இன்றைக்கி ஏ போர்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 8 கொடுத்துருக்கேன். 7-1-8 அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை இன்றைக்கி ஏ போர்டில் 3க்கு நான் டெய்லியும் எதிர்பார்க்குறது தான். ஒருவேளை பி போர்டில் 3 வரலாம், சரி ஏ போர்டில் 3 வரலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் ஓரளவுக்கு எல்லாமே வந்துருச்சு. எல்லா நம்பருமே கணக்கில் என்னென்ன பெண்டிங் நம்பரில் இருந்துச்சு எல்லாமே வந்துருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் 1க்கு ஒரு வேளை இவன் இன்னமேலே பி போர்டில் வச்சால் அவன் 1 மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸு அப்படி இல்லைன்னா அதே நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது என்னோடய கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 8-9-6 சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் 2ம் 0வும் வராமல் இருக்குது. 2ம் 0வும் வராமல் இருக்குது. அதனால் 8க்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 9, 9க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு இன்றைக்கி ஒரு வேளை அவன் கண்டிப்பாக டபுள்ஸு அப்படின்னு சொல்லி வச்சா 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்குக்கு வருது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறது இந்த 2 செட்டு மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி என்ன வருது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட கணக்கில் வர்றது இதுதான். ஏ போர்டில் 3, பி போர்டில் 0, சி போர்டில் 0, 1க்கு 0, 6க்கு 0ன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிபிள்ஸில் வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க.
அப்படின்ட்டு கணக்கு வருது. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து 2 to 3க்குள்ளே நம்மளுக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இதுக்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் 300 கொடுத்துட்டேன். 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா 300 இல்லைன்னா இவன் 302 வச்சாலும் வைக்கலாம். ஒரு வேளை 300 இல்லை 302 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் எப்படி உங்களுக்கு இது கரெக்டாக சொல்லணும்னா 3116 அப்படின்னு இருக்கும்போது 1க்கு வந்து 3, 1க்கு 0, 6க்கு 2 அப்படி இல்லைன்னா 1க்கு 3, 1க்கு 0, 6க்கு 0, 300 302. இது இல்லாமல் இன்னொரு செட்னா நான் வந்து 814 அப்படி சொல்லிட்டு 3 செட்டு கொடுத்துருக்கேன். இது உங்கள் கணக்கில் தான் எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கொடுக்குறது ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா ஏபிஎஸ்சிபிசியில் இன்றைக்கி கண்டிப்பாக 30, 80, 0708, 0708, 00, 81, 84, 88 ஆல் போர்டில் உங்கள் கணக்கில் வந்து இது ஏபிஎஸ்சிபிஸில் உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ் வந்தால் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி 0 வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே ஆகும். 032 ஆல் போர்டில் சொல்லி வச்ச மாதிரி அடித்து தூக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி 032 அப்படிங்கிறது இருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2:40க்குள்ளே நம்ம வந்து கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருவோம். அது வந்து பாக்ஸ் நம்பராக கொடுப்போம். பாக்ஸ் நம்பரு போர்டில் என்ன கன்ஃபார்மாக வரப்போகுது, சி போர்டில் என்ன கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம். இப்போதைக்கு நம்ம இங்கே ஏபிசி ஆல் போர்டு ஏபிஎஸ்சிபிசி கொடுக்குறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் பே பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற நம்பர்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சி போர்டில் கன்ஃபார்மாக நம்பர் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதை கொடுத்துருவோம். 4D நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம். இதுதான் நம்ம வந்து அப்டேட்டில் கொடுப்போம். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இதுதான் நான் இன்றைக்கி கொடுக்குற கணிப்பு. இதில் வேறு எதுவும் மாற்றங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இதுக்குள்ளே தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு வந்து நம்மளுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மாக எடுக்க முடியும். ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகிறது சி போர்டு வந்து நம்மளுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான். சரி நண்பர்களே, இது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. 3116 நம்மளுக்கு வந்து இதில் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி பிசி டபுள்ஸில் வரலாம். பிசி கண்டிப்பாக டபுள்ஸ் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. பிசியில் கண்டிப்பாக டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஏரும் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கலாம். அது 8 மணிக்கு மட்டும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது இப்போதைக்கு இல்லை. நம்ம 1ஆம் தேதிக்கு அப்புறம் டிஏருக்கு 8 மணிக்கு மட்டும் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அது என்ன மாதிரி அப்டேட் அப்படிங்கிறது நான் அப்புறமா அடுத்த இதில் சொல்கிறேன். இன்றைக்கி பிசியில் கண்டிப்பாக டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஏபியில் வந்துருச்சு டபுள்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 777 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு டபுள்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஏபியில் டபுள்ஸ் வந்துச்சு. இப்போ இங்கேயும் ஏபியில் டபுள்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியில் இந்த ஒரு 1 2 3 4 5 6 இந்த ஒரு 6 7 நாளாக வந்து நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸ் வரல. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பிசியில் டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்கள் கணக்கில் இதெல்லாம் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. மறக்காமல் இந்த நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. ரொம்ப போட்டு குழப்பெல்லாம் விரும்பல. முக்கியமான செட் என்னமோ அதை கொடுத்துட்டு விட்டுறணும். அது வதன்னு கொடுத்து அது தேவையில்லாமல் லாஸ்ட்டில் போய் முடியக்கூடாது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியிடவங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.